பல பேர் டிவியில உட்கார்ந்து பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்தால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே 16 நாள் இருந்து துக்கத்தை எப்படி அனுசரிக்க முடியும்? நேற்று ஒருவர் பேட்டி கொடுக்கிறார், நாங்க 16 நாள் துக்கத்தில் இருக்கிறோம். 16 நாள் துக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணி அவர்களுக்கு காரியங்களை செய்தபடி நீ துக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். எதுவுமே செய்யாமல் யாருமே நடிகர் போய்விடலாம். அந்த நடிகர் கட்சியில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவதற்கு முயற்சியாக எடுத்திருக்க வேண்டும். இறந்தவர்கள் குடும்பத்தை நீங்கள் போய் பார்த்திருக்க வேண்டும். என்ன உங்களுடைய உயிர் அவ்வளவு பெரிய உயிரா? 47 உயிர் இறந்திருக்கின்றார்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் விமானத்தில் ஏறி அனைவரும் போய் வீட்டில் இருந்து கொண்டு இன்னைக்கு அரசு சரியான முறையில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நீங்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுத்திருக்கின்றது. நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் மறுத்திருக்கலாம். நீங்கள் அடுத்து வேறு இடம் கேட்டு நீங்கள் புறக்கணித்து சென்றிருக்கலாமே. ஏன் நீங்கள் புறக்கணிக்கவில்லை? நீங்கள் நடத்தி விட்டு 12 மணிக்கு வருகின்றவர்கள் 7:30 மணிக்கு நீங்கள் வருகின்றீர்கள். ஒரு குடிப்பதற்கு தண்ணி கூட நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. மதுரையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வந்தார்கள். 1,00,000 பேர் இருக்கும் கூட்டம். நாங்களும் அந்த ரோட் ஷோவில் நடந்து சென்றோம். அனைத்து மக்களும் நிறைவாக நின்று நம்முடைய முதலமைச்சர்களை வாழ்த்து சென்றார்கள். நீங்கள் நடத்துவதற்கு தகுதி இல்லாமல் நீங்கள் உடனே வந்து ஆட்சி அமைச்சிரும் ஒரு கட்சியை நடத்த ஒரு கூட்டம் நடத்திருக்கு தகுதி இல்லாத எப்படி நீ ஆட்சி அமைக்க முடியும்? இதெல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை. டிவியில பேட்டி கொடுக்கிறார்கள். பேட்டி நேற்று கொடுக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய தலைவர் போயிருக்கலாம். நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர் ஏன் நீ போய் நீ இறந்தவர்களை சந்திக்கவில்லை, விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்கு ஏன் முயற்சிக்கவில்லைன்னு யாருமே எந்த ஒரு டிவிக்காரர்களும் அந்த பேட்டி கொடுக்கிற இடத்துல கேட்கவில்லை. அதை நானும் பார்த்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரியது. முதலமைச்சர் அவர்கள் நைட்டோட நைட்டா போய் நம்முடைய துணை முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து காலையில 9 மணிக்கெல்லாம் கரூருக்கு போய் இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற இந்த அரசை மனமாற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக நான் பாராட்டேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து முதலமைச்சருக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல, குவார்ட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம். உங்களை போன்ற தலைவன் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை. உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு 7 ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட.